dorsiventral leaf. Dorsiventral leaf of dicotyledons plant. Dicotyledons plant oda leaf oda dorsal ventral section. Okay, the vertical section of dorsiventral leaf through the lamina shows three main parts. அதாவது vertical section னா என்னப்பா, இப்படி ஒரு leaf இருக்கு அப்படினா இப்படியே நம்ம கட் பண்ணி நம்ம மைக்ரோஸ்கோப்ல பார்க்கிறது. ஓகே, through the lamina, லாமினால leaf தான் லாமினான்னு சொல்லுவாங்க. shows three main parts வந்து நமக்கு காமிக்கும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா namely epidermis, mesophyll cells and the vascular system. அதாவது வெளியில உள்ளதை வந்து என்னன்னு சொல்றாங்க, epidermis அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து mesophyll cells இருக்கும். அதுக்குள்ள பார்த்தீங்க அப்படினா என்ன இருக்கும், vascular bundles வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. epidermis, mesophyll and the vascular system. இப்போ epidermis which covers both the upper surface and the lower surface. அப்போ epidermis பார்த்தீங்கன்னா ஒரு லீஃபோட upper surfaceலயும் epidermis இருக்கும், lower surfaceலயும் epidermis இருக்கும். அதெல்லாம் upper surfaceல epidermis இருக்குல்ல, அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா அடாக்சியல் எபிடர்மிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடாக்சியல். அதே மாதிரி லோவர் சர்ஃபேஸ்ல வந்து எபிடர்மிஸ் இருக்கலாம், அதை வந்து அபாக்சியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அபாக்சியல் எபிடர்மிஸ், அபாக்சியல். அடாக்சியல் அப்படின்னா அப்பர் எபிடர்மிஸ், அபாக்சியல் அப்படின்னா லோவர் எபிடர்மிஸ். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும், அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்கார்றோம்ல, அப்போ லோவர் சைட் ஆஃப் த லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா அபாக்சியல் எபிடர்மிஸ். ஓகே, அஸ் அ கான்ஸ்பியஸ் கியூட்டிக்கல். ஓகே, இதில் வந்து ஒரு கான்ஸ்பியஸ் கியூட்டிக்கல் வந்து இதை கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. த அபாக்சியல் எபிடர்மிஸ் ஜென்ரலி பியர்ஸ் மோர் ஸ்டொமேட்டா. இதான்ப்பா கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் டிஃப்ரென்ஸ். அதாவது அபாக்சியல் எபிடர்மிஸ் கீழே உள்ள ஒரு லீஃபுக்கு கீழே உள்ள எபிடர்மிஸ் பார்த்தீங்கன்னா மோர் நம்பர் ஆஃப் ஸ்டொமேட்டா வந்து இருக்கும் தேன் த அடாக்சியல் எபிடர்மிஸ். அடாக்சியல் எபிடர்மிஸை கம்பேர் பண்ணுறதை விட லோவர் சர்ஃபேஸான அபாக்சியல் எபிடர்மிஸில் தான் மோர் ஸ்டொமேட்டா இருக்கும். ஓகே, the later may even lacks tomato. later அப்படின்னா lacks tomato. tomato வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஓகே, இங்கே அப்பர் சர்ஃபேஸ் ஆன அடாக்சியல் சர்ஃபேஸில் the tissue between the upper and the lower epidermis is called the mesophyll. அதாவது அப்பர் எபிடர்மிஸ்க்கும் லோவர் எபிடர்மிஸ்க்கும் நடுவில் உள்ள டிஷ்யூஸை என்னன்னு சொல்கிறாங்கன்னா மீசோஃபைல் அப்படின்னு சொல்கிறாங்க. the mesophyll which possess chloroplast and carry out photosynthesis. இப்போ இங்கே பாருங்கப்பா, இதுதான் mesophyll cells. இந்த mesophyll cellsல தான் chloroplast இருக்குது. இந்த chloroplast மூலமாக தான் நமக்கு photosynthesis நடக்குது. ஓகே, mesophyll cells which possess chloroplast and carry out photosynthesis is made up of parenchyma cells. இப்போ எபிடர்மிஸ்க்கும் பண்டில் ஷீத்துக்கும் நடுவில் உள்ள செல்ஸை தான் வந்து மீசோஃபில் செல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த மீசோஃபில் செல்ஸில் குளோரோபிளாஸ்ட் இருக்குது which carries photosynthesis. நம்மளுக்கு தெரியும் மீசோஃபில் செல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா which is made up of, இது மீசோஃபில் செல்ஸ் வந்து made up of parenchymatous cells அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த parenchymatous cells வந்து 2 டைப்பில் இருக்கும்பா. அதாவது டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பாலிசைட் மீசோஃபில், பாலிசைட் parenchyma. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாஞ்சி parenchyma, பாலிசைட் parenchyma. இன்னொன்று வந்து ஸ்பாஞ்சி parenchyma. அதை தான் நமக்கு பாலிசைட் மீசோஃபில், ஸ்பாஞ்சி மீசோஃபில் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, 2 டைப் ஆஃப் செல்ஸ், ஒன்று பாலிசைட் parenchyma, இன்னொன்று வந்து ஸ்பாஞ்சி parenchyma. ஓகே, அடாக்சியலி பிளேஸ்ட் பாலிசைட் parenchyma இஸ் மேட் அப் ஆஃப் எலாங்கேட்டட் செல்ஸ். அடாக்சியல்னா என்னப்பா, அப்பர் சர்ஃபேஸ். அப்பர் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய இந்த மீசோஃபில் parenchymatous செல்ஸ் வந்து எலாங்கேட்டடாக இருக்கும். elongated cell which are arranged. எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும்னா vertically and parallel to the each other. இப்போ அடாக்சியலி பிளேஸ்ட், அடாக்சியல்னா பிலோ த அப்பர் எபிடர்மிஸ்க்கு கீழே உள்ள மீசோஃபில் செல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2 டைப் ஆஃப் parenchyma இருக்குது. ஒன்று parenchyma, ஸ்பாஞ்சி parenchyma. இப்போ அடாக்சியலி பிளேஸ்ட் அந்த பாலிசைட் parenchyma பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக இருக்கும் அண்ட் parallel to the each other, ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்கும். The oval or round and loosely arranged spongy parenchyma is situated below the palisade cells and extend to the lower epidermis. அதாவது palisade parenchymaக்கு கீழே oval and round ஷேப்பில் வந்து லூஸாக அரேஞ்ச்டாக இருக்கக்கூடிய அந்த parenchyma cells வந்து எது வரைக்கும் எக்ஸ்டெண்டாக இருக்கும் அப்படின்னா அப் டு த லோவர் எபிடர்மிஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்டாக இருக்கும். There are numerous large spaces and air cavities between these cells. அந்த spongy parenchyma cellsக்கு நடுவில் large air cavities வந்து இருக்கும்பா. அப்போ இப்படி வந்து ஸ்பாஞ்சி parenchymal cells இருக்குது அப்படின்னா நடுவில் வந்து நல்ல லார்ஜ் cavities வந்து இருக்கும். The vascular system includes vascular bundles which can be seen in the veins and the midrib. இப்போ vascular system வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லீஃபோட வெயின்ஸில்
வெயின்ஸ்னா என்ன நடுவில் எப்படி இருக்கும்ல வெயின்ஸில் இருக்கும் இல்லைனா மிட்ரிப் நடுவில் உள்ளது மிட்ரிப் இந்த வெயின்ஸில் வந்து வாஸ்குலார் சிஸ்டம் இருக்கும் த சைஸ் ஆஃப் வாஸ்குலார் பண்டில் ஆர் டிபெண்ட் ஆன் த சைஸ் ஆஃப் த வெயின்ஸ் இப்போ வெயின் வந்து என்ன சைஸில் இருக்கோ இப்போ குட்டி வெயின்னா குட்டி வாஸ்குலார் பண்டில் பெரிய வெயின்னா பெரிய வாஸ்குலார் பண்டில் இருக்கும் த வெயின்ஸ் வேரி இன் திக்னஸ் இன் த ரெட்டிகுலேட் வீனேஷன் ஆஃப் த டைகாட் லீவ்ஸ் அதாவது ரெட்டிகுலேட் வீனேஷன்னா என்ன இப்போ டைகாட் லீவ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட வீனேஷன் வந்து ரொம்ப கச்சம்னு இருக்கும்ல அப்போ the veins vary in thickness in the reticulate venation of the dicot leaves லீவ்ஸில் அதோட veins வந்து various thicknessல இருக்கும் the vascular bundles are surrounded by a layer thick walled called bundle sheath cells ஒவ்வொரு vascular bundleum பார்த்தீங்கன்னா which is surrounded by the bundle sheath cells look at figure 6.5a and find the position of xylem in the vascular bundle okay இப்போ 6.5a பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முன்னாடியே நம்ம சொன்னோம் மேலே உள்ளது அடாக்சியல் எபிடர்மிஸ் கீழே உள்ளது பார்த்திங்கன்னா அபாக்சியல் எபிடர்மிஸில் தான் ஸ்டொமேட்டா நிறையா இருக்கும் இதில் வந்து லேக் ஆஃப் ஸ்டொமேட்டா தான் இருக்கும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வாஸ்குலார் பண்டிலை சுற்றியும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பண்டில் ஷீட் செல்ஸ் வந்து இருக்கும் விச் என்க்ளோஸ் த xylem and the phloem xylem-உம் phloem-உம் இதில் என்க்ளோஸ்டாக இருக்கும் இதில் பார்த்திங்க அப்படின்னா parallel-ஆக லாங் எலாங்கேட்டடான மீசோஃபைல் செல்ஸ் வந்து இருக்கும் இந்த மீசோஃபைல் செல்ஸ் பார்த்திங்கன்னா விச் இஸ் மேட் அப் ஆஃப் பேரன்கைமா மேலே உள்ளது பாலிசைட் பேரன்கைமா இந்த பாலிசைட் பேரன்கைமாவுக்கு கீழே லூஸ்டாக அரேஞ்ச்டான ஸ்பாஞ்சி பேரன்கைமா செல்ஸ் வந்து இருக்கும் இந்த ஸ்பாஞ்சி பேரன்கைமா செல்ஸ்க்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஏர் கேவிட்டி வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க லிடன்ஸ் பிளான்ட் வந்து பார்க்கலாங்க isobateral leaf monocotyledons plant the anatomy of isobateral leaf is similar to that of the dorsiventral leaf in many ways அதாவது anatomy பார்த்தீங்கன்னா சிமிலராக தான் இருக்கும் dorsiventral leafக்கு it shows the following characteristic difference இதில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க in an isobateral leafல பார்த்தீங்கன்னா the stomata are present on both surface அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில் என்ன பார்த்தோம் dorsiventral leafல stomata present வந்து more in the lower epidermis அதாவது அபாக்சியல் சர்ஃபேஸில் தான் மோர் எபிடர்மிஸ் இருக்கும் இதில் ஸ்டொமேட்டா பார்த்தீங்க அப்படின்னா போத் சர்ஃபேஸ்லேயும் ஸ்டொமேட்டா இருக்குது ஆஃப் த எபிடர்மிஸ் அந்த மீசோஃபில் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு பாலிசைட் பேரன்கைமா அண்ட் த ஸ்பாஞ்சி பேரன்கைமா மீசோஃபில் வந்து டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்காது அண்ட் ஆல்சோ ஸ்டொமேட்டா வந்து போத் த சர்ஃபேஸில் இருக்கும் இன் கிராசஸில் பார்த்தீங்க அப்படின்னா certain adaxial epidermal cells along the veins modify themselves into large empty colorless cells அதாவது இன் கிராசஸ் புல்லில் அடாக்சியல் எபிடர்மல் செல்ஸ் மேலே உள்ள எபிடர்மல் செல்ஸ் இருக்குல்ல அலாங் த வெயின்ஸ் அதோட வெயின்ஸோட சேர்ந்து மாடிஃபை தெம்செல்ஸ் இன்டு லார்ஜ் எம்டி அண்ட் கலர்லெஸ் செல்ஸாக இருக்கும் தீஸ் ஆர் கால் வந்து புல்லிஃபார்ம் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க மாடிஃபைட் எபிடர்மல் செல்ஸ் தான் புல்லிஃபார்ம் செல்ஸ் அது எப்படி இருக்கும்னா லார்ஜ் எம்டி கலர்லெஸ்ஸாக இருக்கும் when the bulliform cells in the leaves have absorbed water இப்போ அந்த லீஃபில் உள்ள bulliform cells வந்து வாட்டரை அப்சர்வ் பண்ணுச்சு அப்படின்னா அண்ட் ஆர் டர்ஜிட் அது வந்து உப்பிரும் the leaf surface வந்து அப்போ தான் நம்மளுக்கு எக்ஸ்போஸ்டாக இருக்கும் வெளியே வந்து எக்ஸ்போஸ்டாக தெரியும் when they are ஃப்ளாசிட்னா சுருங்கிருச்சு அப்படின்னா டியூ டு வாட்டர் ஸ்ட்ரெஸ்னால் வாட்டர் இல்லாத நேரத்தில் அது வந்து சுருங்கிருச்சு அப்படின்னா they make the leaves curl inwards to minimize the water loss அப்போ இது என்ன பண்ணும் இந்த bulliform cells ஃப்ளாசிட் ஆகி வாட்டர் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்ஸில் இலையை வந்து கேர்ள் பண்ண வைக்கும் கேர்ள்னா இலையை வந்து சுருட்டிடும் உள்நோக்கி எதுக்கு அப்படின்னா டு மினிமைஸ் த வாட்டர் லாஸை வந்து தடுக்கிறதுக்காக Okay, the parallel venation in monocot leaves is reflected in the near similar size of vascular bundles except in the main veins. அதாவது parallel veins in monocot leaves. இப்போ monocot leavesல parallel veins இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ எல்லாமே வந்து similar veins தான். அப்போ similar size of vascular bundles தான் இருக்கும் except in the main veins. அதாவது vertical section of leaf எடுத்து பார்த்தோம் அப்படின்னா parallel veins இருக்கக்கூடிய leavesல vertical section எடுத்து பார்த்தோம்னா all the vascular bundles வந்து similar-ஆ இருக்கும் except வந்து midrib அப்படின்னு சொல்கிறாங்க. isobateral leaf ஓட section மேலே இருக்கிறது upper epidermis, adaxial epidermis, கீழே உள்ள
வந்து லோவர் எபிடர்மிஸ், அபாக்சியல் எபிடர்மிஸ். இதில் ஸ்டொமேட்டா பார்த்தீங்கன்னா போத் அப்பர் அண்ட் லோவர்லேயும் ஸ்டொமேட்டா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அது இல்லாமல் வேறு என்ன, மீசோஃபில் செல்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்காது. லைக் நம்ம டார்சி வென்ட்ரல் லீஃப் பார்த்த மாதிரி டைட் பேரன்கைமா, ஸ்பாஞ்சி பேரன்கைமாங்கிறது டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்காது. அது இல்லாமல் ஸ்டொமேட்டாவுக்கு கீழே ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அது சப்ஸ்டொமேட்டல் கேவிட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இதில் இம்பார்ட்டண்டான செல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து டுவர்ட்ஸ் சென்டர் xylem இருக்கும், xylem phloem. இந்த வாஸ்குலார் பண்டில் வந்து அக்கார்டிங் டு த வெயினோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா புலிஃபார்ம் செல்ஸ்னு ஒன்று இருக்கும்ப்பா. லார்ஜ் எம்ப்டி ஓப்பன் கேவிட்டியாக இருக்கும். இதோட வாட்டர் அப்சர்வ் பண்ணும்போது இது டர்ஜிடிட்டி ஆகி லீஃபை வந்து எக்ஸ்போஸ் பண்ணும். அப்போ வாட்டர்லெஸ் சுச்சுவேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இது ஃப்ளாசிடாக ஆகிட்டு லீஃபை வந்து கர்ல் பண்ணி டு ப்ரிவெண்ட் த வாட்டர் லாஸ் பண்ணும்.